வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து இன்று நடைபெறும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. 26 நாள் உண்ணாவிரதத்தை நிறைவு செய்தார் சோனம் வாங்சுக். விரைவில் குணமடைய இறைவனை வேண்டுவதாக பிரதமர் மோடி வாழ்த்து. தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசை எதிர்த்து பேச முதலமைச்சர் விஜய்க்கு என்ன பயம்? திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது வி த லீடர்ஸ் அமைப்பு. புதிய கட்சியின் பெயர் மற்றும் கொடியை அறிவிக்கிறார் அண்ணாமலை. நாங்கள் எண்ணெய் விற்க முடியாத ஒரு பிராந்தியத்தில் வேறு யாரும் எண்ணெய் விற்க முடியாது. உலக நாடுகளுக்கு ஈரானின் பகிரங்க மிரட்டல். முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டி. ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து இன்று நடைபெறும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி நீட் தேர்வு குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வினாத்தாள் கசிவு என்பது சாதாரண பிரச்சனை அல்ல என்றும் அது லட்சக்கணக்கான மாணவர்களையும் அவர்களது குடும்பங்களையும் பாதித்த மிகுந்த வேதனையான விஷயம் என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த 2.5 மாதங்களில் இதை தடுக்க பல முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் ஒரு கல்வியாண்டையும் இழக்கக்கூடாது என்பதால் 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கான தேர்வுகளை உடனடியாக நடத்த அரசு முழு ஆற்றலுடன் செயல்பட்டது என்று கூறினார். மேலும் வினாத்தாள் கசிவு வழக்குகளை விரைந்து விசாரிக்க தனி வரைவு நீதிமன்றம் அமைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதாக தெரிவித்துள்ளார். வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து நடைபெறும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர்களின் கருத்துகள் பெறப்பட்ட பிறகு இறுதி வடிவம் அளிக்கப்படும் என்றும் நாடாளுமன்றத்தின் 2வது வார கூட்டத்தொடர் தொடங்கும் திங்கட்கிழமையன்று அதற்கான மசோதாவை விரைவாக நிறைவேற்ற முயற்சிப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். சோனம் வாங்சுக் 26 நாள் உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்ததை தொடர்ந்து அவரது ஆரோக்கியம் சீரடைய பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் நாடு முழுவதும் ஏற்படக்கூடிய வன்முறையை தவிர்ப்பதற்காகவும் பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வேண்டுகோளையும் ஏற்று மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங் முன்னிலையில் சோனம் வாங்சுக் தனது 26 நாள் உண்ணாவிரதத்தை நள்ளிரவில் அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்ததாக அவர் தனது எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சிஜேபி கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே கூறுகையில், தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் போராடிய சோனம் வாங்சுக்கின் துணிச்சலுக்கும் தியாகத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாட்டிற்கு அவரது உயிர் மிகவும் விலைமதிப்பற்றது என்று தெரிவித்துள்ளார். சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டது குறித்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், சோனம்ஜி மருத்துவர்களின் அறிவுரைப்படி தனது அன்றாட நடைமுறைகளை பின்பற்றி விரைவில் குணமடையவும் தங்கள் ஆரோக்கியத்திற்காகவும் தான் இறைவனை வேண்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசை எதிர்த்து பேச முதலமைச்சர் விஜய்க்கு என்ன பயம் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்காதது குறித்தும் மேகதாட்டில் அணை கட்டும் விவகாரம் குறித்தும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டவில்லை, தமிழ்நாட்டின் நீர்வளத்துறை அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார், தவிக்கும் டெல்டா விவசாயிகளுக்கான நிவாரண தொகுப்பு எங்கே என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை முன்வைத்துள்ளார். தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை வி த லீடர்ஸ் அமைப்பை அரசியல் கட்சியாக மாற்றி அந்த கட்சியின் பெயர் மற்றும் கொடியை அறிவிக்க உள்ளார். தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை வி த லீடர்ஸ் அமைப்பை அரசியல் கட்சியாக மாற்றும் பணிகளில் தீவிரமாக இறங்கியுள்ளார். பொள்ளாச்சி மாநாட்டை தொடர்ந்து தூத்துக்குடியில் 2வது மாநாட்டை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் புதிய கட்சியின் பெயரையும் கொடியையும் அடுத்த மாதம் அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளார். இதற்கான ஆலோசனை கூட்டங்களை நடத்த தமிழகம் முழுவதும் வி த லீடர்ஸ் தொண்டர்களை சந்திக்கும் பணிகளிலும் அவர் ஈடுபட்டு வருகின்றார்.
நாங்கள் எண்ணெய் விற்க முடியாத ஒரு பிராந்தியத்தில் வேறு யாரும் எண்ணெய் விற்க முடியாது என்று ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் எச்சரித்துள்ளார். ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், நாங்கள் எண்ணெய் விற்க முடியாத ஒரு பிராந்தியத்தில் வேறு யாரும் எண்ணெய் விற்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். ஈரானின் பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்கப்படாவிட்டால் எந்த ஒரு உட்கட்டமைப்பும் பாதுகாப்பாக இருக்காது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதேவேளையில் அமெரிக்க படைகள் இல்லாத சூழலில்தான் அந்த ஹார்முஸ் நீரிணை பாதுகாப்பானதாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அந்த நீரிணையின் நிலைமை மீண்டும் போருக்கு முந்தைய நிலைக்கு திரும்பாது என்பதை நாங்கள் பலமுறை கூறியுள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார். முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டியில் ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. ஜிம்பாப்வேயில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி அங்கு 3 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடரில் பங்கேற்கின்றது. இதன்படி ஹரோரேயில் இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் மோதும் முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி ஜிம்பாப்வே அணி முதலில் பேட்டிங் செய்து 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 125 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 126 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 13 ஓவர்களில் 3 விக்கெட்கள் இழப்பிற்கு 226 ரன்கள் எடுத்தது. இதில் அதிரடியாக விளையாடிய வைபவ் சூரியவன்ஷி 50 ரன்கள் எடுத்து அசத்தினார். இதன் மூலம் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கின்றது. குமரி மக்கள் நலனை கருத்தில் கொண்டு மக்கள் நன்மைக்காக சொத்து பதிவுகள் செய்வதில் சிறப்பு அரசாணை வெளியிட வேண்டும் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் 2 முதல் 5 சென்ட் நிலங்கள் வரை பதிவுகள் செய்ய முடியாமல் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக கூறி காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் தலைமையில் நில உரிமைதாரர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, குமரி மக்கள் நலனை கருத்தில் கொண்டு மக்கள் நன்மைக்காக சொத்து பதிவுகள் செய்வதில் சிறப்பு அரசாணை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிராமங்களில் 2 முதல் 5 சென்ட் வரை உள்ள சொத்து பதிவு செய்ய முடியவில்லை என்று குற்றம் சாட்டினார். மெட்ரோ வாட்டர் மற்றும் கழிவுநீர் இணைப்புக்கான வரியினை செலுத்துபவர்களுக்கு இதுவரையும் இணைப்பு கொடுக்காததால் அதை சரி செய்து தர வேண்டும் என காங்கிரஸ் கவுன்சிலர் தீர்த்தி கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை மணலியில் மாதாந்திர மண்டலக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் 2வது மண்டலக்குழு தலைவர் ஆறுமுகம் மற்றும் உதவி ஆணையர் பத்மநாபன் மற்றும் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கவுன்சிலர் தீர்த்தி பேசிய போது, கடந்த 15 ஆண்டுகளாக மெட்ரோ வாட்டர் மற்றும் கழிவுநீர் இணைப்புக்கான வரியினை செலுத்தி வருபவர்களுக்கு இதுவரையும் இணைப்பு கொடுக்காததால் அதை சரி செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். நீட் விவகாரத்தில் தாவேகவிற்கான ஆதரவை கம்யூனிஸ்ட் கட்சிகள் திரும்பப் பெற வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் இந்து மக்கள் கட்சியின் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் கட்சியின் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்து நீட் விவகாரம் குறித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் நீட் தேர்வு எதிர்ப்பு என்ற பெயரில் அரசை சீர்குலைப்பதால் தாவேக தலைவர் ஜோசப் விஜய் தங்களது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும், நீட் என்ற பெயரால் தமிழ்நாட்டில் வன்முறையை அனுமதிக்க கூடாது என்றும் வலியுறுத்தினார். மேலும் நீட் விவகாரத்தில் தாவேகவிற்கான ஆதரவை கம்யூனிஸ்ட் கட்சிகள் திரும்பப் பெற வேண்டும் என்றும், அந்த இயக்கம் தமிழ்நாட்டில் முற்றிலுமாக தடை செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் பள்ளிக்கூடங்களில் காலை உணவு திட்டத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டிய முதல்வர் ஜோசப் விஜய்க்கு காமராஜர் ஆதித்தனார் கழகத்தின் நிறுவன தலைவர் சிலம்பு சுரேஷ் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி காலத்தில் அப்போதைய முதல்வர் மு.க.ஸ்டாலினால் தொடங்கப்பட்ட முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தற்போது பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் மாற்றம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கன்னியாகுமரியில் காமராஜர் ஆதித்தனார் கழகத்தின் நிறுவன தலைவர் சிலம்பு சுரேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது காலை உணவு திட்டத்திற்கு காமராஜர் பெயர் வைத்ததற்கு முதல்வருக்கு நன்றியை தெரிவித்தார். இத்திட்டம் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். இந்த 5 ஆண்டுகள் மட்டுமல்லாமல் காலம் காலமாக தாவேகவின் ஜோசப் விஜய் ஆட்சி அமைய வேண்டும் என்று
விருதம்பட்டில் தனியார் திரையரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகர் ஜெய் தெரிவித்தார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடிப்பில் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் வேலூர் கிழக்கு மாவட்டம் சார்பில் தியேட்டர் ஊழியர்கள் விருதம்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையம், கிளித்தான் பட்டறை மற்றும் வண்டரந்தாங்கல் பகுதியில் உள்ள பள்ளி மற்றும் விடுதிகளுக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம், பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள், பெண்களுக்கு சேலை, தையல் இயந்திரம், கேஸ் ஸ்டவ், சிறுவர்களுக்கு விளையாட்டு உபகரணம் என 100 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி விருதம்பட்டில் தனியார் திரையரங்கில் நடைபெற்றது. இதில் நடிகர் ஜெய் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் நடிகர் ஜெய் பேசினார். அப்போது தடைகளை மீறி ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகியுள்ளது எனவும், இந்த படம் மொபைலில் வெளியானாலும் தளபதி ரசிகர்கள் தியேட்டரில் படம் பார்க்கவே காத்து கொண்டிருந்தனர். அதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவும், இந்த 5 ஆண்டுகள் மட்டுமல்லாமல் காலம் காலமாக தாவேகாவின் ஜோசப் விஜய் ஆட்சி அமைய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் நடிகர் ஜெய் தெரிவித்தார். ஆண்டிப்பட்டியில் நடிகர் சூர்யாவின் 51வது பிறந்தநாளை முன்னிட்டு சூர்யா நற்பணி இயக்கம் சார்பில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நடிகர் சூர்யாவின் 51வது பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தேனி தெற்கு மாவட்ட சூர்யா நற்பணி இயக்கம் சார்பில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குறிப்பாக பெண் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டிப்பட்டி வைகை மகளிர் பெண்கள் இயக்கத்தின் கீழ் பயனடைந்து வரும் 50 பெண் விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 50 பெண் விவசாயிகளை பாராட்டி அவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவித்தனர். மேலும் விவசாயிகளுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் எந்த நேரமும் தங்களை அழைக்கலாம் என்றும், தங்களது சூர்யா நற்பணி இயக்கம் மூலம் உதவ தயாராக இருப்பதாகவும் நடிகர் சூர்யாவின் ரசிகர்கள் தெரிவித்தனர். நடிகர் சூர்யாவின் 51வது பிறந்த தினத்தை முன்னிட்டு சூர்யா ரசிகர் நற்பணி இயக்கம் சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. நடிகர் சூர்யாவின் 51வது பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் சூர்யா ரசிகர் நற்பணி இயக்கம் சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் சட்டக்கல்லூரி மாணவர் சரண் தலைமையில் செஞ்சி அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது. இதில் 30க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்த நிலையில் அனைவருக்கும் பழச்சாறு, ரொட்டி துண்டுகள் கொடுக்கப்பட்டு அவர்களை பெருமைப்படுத்தி பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. சென்னை திருவொற்றியூரில் ஒருங்கிணைந்த தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் கர்ம வீரர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழாவில் 100 மாணவர்களுக்கு கல்வி உதவிகள் மற்றும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் தேரடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஒருங்கிணைந்த தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் கர்ம வீரர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழாவும் 100 மாணவர்களுக்கு கல்வி உதவிகள் வழங்கும் விழாவும் சங்கத்தின் மாநில பொருளாளர் கி. மணிவாசகம் ஏற்பாட்டில் நடைபெற்றது. விழாவிற்கு சங்கத்தின் மாநில தலைவர் பி. சண்முகம் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் எம்.ஜி. ரவிச்சந்திரன் மற்றும் பஞ்சநாதம், மணிமாறன், சரஸ்வதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் திருவொற்றியூர் பகுதியில் செயல்படும் பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் 100 பேருக்கு கல்வி உபகரணங்களும், 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த 5 மாணவர்களுக்கு சிறப்பு பரிசும், ஏழை எளிய பெண்கள் 25 பேருக்கு தலா 5 கிலோ அரிசியும் வழங்கப்பட்டது. மேலும் சாலையோரத்தில் வியாபாரம் செய்யும் 5 பெண்களுக்கு நிழற்குடையும், விழாவில் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. விழாவில் பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் காமராஜர் பற்றி உரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து திருவொற்றியூர் ஏரோ கிட்ஸ் மழலையர் பயிற்சி பள்ளி மாணவிகளின் கலை நிகழ்ச்சியும் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதன் பின்னர் பரதநாட்டிய ஆசிரியை சாவித்ரி ஏற்பாட்டில் தஞ்சையில் நடைபெற்ற கின்னஸ் சாதனை பரதநாட்டியத்தில் பங்கேற்று சிறப்பாக நடனமாடிய மாணவிக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினர்கள், முக்கிய பிரமுகர்கள், பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். விழாவின் இறுதியில் சிறப்பு பிரமுகர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது. சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜைக்காக போலி ரசீது மூலம் பக்தர்களிடம் பல லட்சம் ரூபாய் வசூல் மோசடி செய்த கணக்கரை பணியிடை நீக்கம் செய்து குமரி மாவட்ட திருக்கோவில் இணை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் உள்ள தானுமாலையன் சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜைக்காக போலி ரசீது மூலம் பக்தர்களிடம் பல லட்சம் ரூபாய் வசூல் மோசடி செய்த கணக்கர் கண்ணனை குமரி மாவட்ட திருக்கோவில் இணை ஆணையர் ஜான்சி ராணி பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். இதேபோல கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கோவில்களில்
பண மோசடிகள் நடந்திருப்பதாகவும் திமுக ஆட்சியில் நடைபெற்ற கோவில் பண மோசடியை தாவேக முறையான விசாரணை மேற்கொண்டு வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றும் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். டாஸ்மாக் பார் தரப்பில் உரிய வரியை அரசுக்கு செலுத்தாமல் முறைகேடு நடப்பதாக பாஜகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூரில் கோட்டை சுற்றுச்சாலையில் உள்ள வணிக வரித்துறை துணை ஆணையர் அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் மோகன், நிர்வாகிகள் வெங்கடேசன், சிவராமன் உள்ளிட்டோர் மனு அளித்தனர். அம்மனுவில் தமிழகம் முழுவதும் அரசு மதுபான கடைகளில் பார்கள் உரிமம் முடிந்து 2 மாதங்கள் அரசு நீடிப்பு செய்தது. டாஸ்மாக் பார் தரப்பில் உரிய வரியை அரசுக்கு செலுத்தாமல் முறைகேடு நடப்பதால் பல கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே வணிக வரித்துறையினர் விரிவாக ஆய்வு செய்து ஜிஎஸ்டியை வசூலிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்தனர். போக்குவரத்து கழக கோட்ட அதிகாரி அரசு வாகனங்களை சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்தியதற்கு சிஐடியு கண்டனம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இந்திய தொழிற்சங்க மைய மாவட்ட செயலாளர் மாரியப்பன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் கோட்டத்தில் மேலாண்மை இயக்குநராக பணியாற்றி வரும் தசரதன் என்பவர் தன்னுடைய 60வது திருமணத்தை முன்னிட்டு அவரது உறவினர்களுடன் 6 அரசு வாகனங்களில் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ளார். விழா முடிந்த பின்னர் அதே வாகனத்தில் சுற்றுலாவும் சென்று திரும்பியுள்ளார். அதிகார துஷ்பிரயோகம் செய்து முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரி மீது துறை ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்திய தொழிற்சங்க மையம் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்தனர். அப்போது சிஐடியு மாவட்ட துணைத் தலைவர் சேகர் உடனிருந்தார். சின்னமனூரில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களை மாவட்ட செயலாளர் தாக்கியதை கண்டித்து சின்னமனூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ராவின் ஆதரவாளர்கள் அவரது தலைமையில் கட் அவுட் வைப்பதும் போஸ்டர்கள் ஒட்டுவதும் போன்ற பணிகளில் முழுமையாக ஈடுபட்டிருந்தனர். அப்போது காரிலிருந்து இறங்கியவர்கள் கூட்டத்தில் இருந்தவர்களை சரமாரியாக அடித்து தாக்கினர். இதன் பின்னர் சட்டமன்ற உறுப்பினரின் காரையும் அடித்து நொறுக்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். இதைத் தொடர்ந்து தாவேக மாவட்ட செயலாளராக பாண்டியன் தான் இதுபோன்று அராஜகத்தில் ஈடுபட்டு அனைவரையும் அடித்து தாக்கியுள்ளதாக சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டினர். இதன் பின்னர் அங்கிருந்து சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் சின்னமனூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆம்பூர் நகரமன்ற கூட்டத்தில் அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்தை கூட்ட அரங்கில் வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகரமன்றத்தின் சாதாரண கூட்டம் மன்ற அரங்கில் நகரமன்ற தலைவர் ஏஜாஸ் அகமது தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் போது கடந்த 3 மாதங்களாக எந்த பணிக்கும் டெண்டர் அறிவிக்கப்படவில்லை என்று மன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். மேலும் கடந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட டெண்டர்கள் நிறுத்தப்பட்டு பணிகள் ஏன் நடைபெறவில்லை, நிர்வாக குறைபாடா அல்லது அதிகாரிகள் அலட்சியமா என திமுக கவுன்சிலர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். இந்த சம்பவத்தின் போது மன்ற உறுப்பினர்களை திருடர்கள் என்று ஆணையாளர் குறிப்பிட்டதால் அந்த வார்த்தையை ஆணையாளர் திரும்ப பெற வேண்டும் என உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதற்கிடையில் அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்தை கூட்ட அரங்கில் வைத்ததால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அறந்தாங்கியில் உள்ள சுபா தியேட்டரில் ஸ்கிரீன் அருகே ரசிகர்கள் யாரும் செல்ல முடியாதவாறு தியேட்டர் நிர்வாகம் முள்ளை வெட்டி போட்டுள்ள செயல் ரசிகர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான நடிகர் ஜோசப் விஜய் கடைசியாக நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் பல்வேறு தடைகளை தாண்டி தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் காலை 9 மணி ஷோவாக திரையிடப்பட்டு வந்தது. அதன்படி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் உள்ள சுபா திரையரங்கில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் திரையிடப்பட்டுள்ளது. ரசிகர்கள் நிரம்பியுள்ள திரையரங்கில் யாரேனும் ஸ்கிரீன் அருகே சென்று ஏறி ஆடக்கூடாது என்பதற்காக தியேட்டர் நிர்வாகத்தினர் ஸ்கிரீன் அருகே கருவேலி முள்ளை வெட்டி போட்டுள்ள செயல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குமரி மாவட்ட மலையோர பகுதிகளில் காட்டு யானைகள் விளைநிலங்களை சேதப்படுத்தி செல்வதால் மாவட்ட வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
குமரி மாவட்ட மலையோர பகுதியான குற்றியாறு பகுதியில் குட்டி யானையுடன் கூடிய 5 காட்டு யானைகள் கிராம பகுதியில் சுற்றித் திரிந்து உள்ளன. மக்கள் வசிக்கும் கிராம பகுதியான வட்டப்பாறை பகுதியில் காட்டு யானைகள் வரிசையாக சென்றுள்ளன. அது அங்குள்ள ஒரு வீட்டின் சிசிடிவி கேமராவிலும் பதிவாகியுள்ளது. மேலும் அப்பகுதி மக்களின் விளைநிலங்களிலும் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி அட்டகாசமும் செய்துள்ளது. மலையோர கிராம பகுதிகளில் காட்டு யானைகளின் அட்டகாசம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இப்பகுதி மக்களும் அச்சமடைந்துள்ளனர். மாவட்ட வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். நீட் போராட்டத்திற்கு தடை கோரி இந்து இளைஞர் முன்னணி சார்பாக கோவை மாநகர காவல் ஆணையரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. டெல்லியில் நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது தமிழகத்திலும் போராட்டங்கள் வெடிக்க தொடங்கியுள்ளன. அந்த வகையில் திருப்பூர் தனியார் கல்லூரியில் எஸ்எஃப்ஐ மாணவர் அமைப்பும், கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக எஸ்எஃப்ஐ மற்றும் டிஒய்எஃப்ஐ அமைப்புகளும் இதற்கு ஆதரவாக போராட்டங்களை நடத்தினர். மாணவர்களுக்கு எதிராக சக்திகளை உருவாக்கி வன்முறையை தூண்டும் இத்தகைய அமைப்பினர் நடத்தும் ஆர்ப்பாட்டங்களுக்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்து இளைஞர் முன்னணி சார்பாக கோவை மாநகர காவல் ஆணையரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இந்த இளைஞர் முன்னணியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித்குமார் தலைமையினர் இக்கோரிக்கை மனுவை சமர்ப்பித்தனர். புதுக்கோட்டையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம் மற்றும் ஏஐஒய்எஃப் சார்பில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும், அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி விலக வலியுறுத்தியும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம் மற்றும் ஏஐஒய்எஃப் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். இதில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் அழைத்து சென்றனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. வேடந்தவாடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பள்ளி மாணவிகளிடம் தவறாக நடந்து கொண்டதாக வந்த தகவலின் பேரில் காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வேடந்தவாடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் 5 ஆசிரியர்கள் உட்பட தலைமை ஆசிரியராக ரவி பணியாற்றி வருகிறார். இவர் 1 முதல் 5ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகளிடம் தவறான முறையில் தொடுவதாக குழந்தைகள் நல பாதுகாப்பினருக்கு தொலைபேசியில் தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. அதன்படி மாவட்ட குழந்தைகள் உதவி மேற்பார்வையாளர் தீபிகா மற்றும் தொடக்க கல்வி அலுவலர் தில்லை நாயகி, காவல்துறை அதிகாரிகள் மாணவிகளை அழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக தலைமை ஆசிரியர் ரவி திருவண்ணாமலை மகளிர் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக காவல்துறையினர் அழைத்து சென்றுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசிக்கு வந்த தாம்பரம் கொல்லம் ரயிலில் ரயில்வே காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 4 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து வடமாநில வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ரயில் மூலம் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்கும் வகையில் ரயில்வே காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்று அதிகாலை 3 மணிக்கு தென்காசி ரயில் நிலையம் வந்தடைந்த தாம்பரம் கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலின் முன்பதிவில்லாத பெட்டியில் ரயில்வே காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்தின் பேரில் விசாரிக்கப்பட்ட மேற்கு வங்கத்தை சேர்ந்த ரகிப் ஷப் என்பவரின் தோள்பட்டையை சோதித்த போது தலா 2 கிலோ எடையுள்ள 2 பொட்டலங்களில் 4 கிலோ கஞ்சா இருப்பது கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட நபரையும் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவையும் மேல் நடவடிக்கைக்காக தென்காசி மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையிடம் ரயில்வே காவல்துறையினர் ஒப்படைத்தனர். தமிழகத்தில் தமிழக முதலமைச்சர் விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் நேற்று வெளியானதை தொடர்ந்து அவரது ரசிகர்கள் கொண்டாடினர். அதை தற்போது சிறிய தொகுப்பாக காணலாம். தமிழக முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன் வெளியானதை முன்னிட்டு சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள தனியார் திரையரங்கில் 186வது தாவேக வட்ட செயலாளர் பர்மன் படம் பார்க்க வந்தவர்களை வரவேற்று அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி வெற்றியை கொண்டாடினார். இதில் பெண்கள் தமிழக முதல்வரின் படத்தை தனது ஆடைகளில் பதிந்தவாறு படம் பார்க்க வந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் உள்ள திரையரங்கில் தமிழக முதல்வரும் நடிகருமான விஜய் நடிப்பில் ஜனநாயகன் திரைப்படம் திரையிடப்பட்டது. இதில் தாவேக திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் உதயகுமார் 69 கிலோ எடை கொண்ட கேக்கை வெட்டி ரசிகர்களுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார்.
இதன் பின்னர் பாவாடை மூர்த்தி மூலவர் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் உள்ள தனியார் திரையரங்கில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தை பார்க்க வந்த பொதுமக்களுக்கு உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் தலைமையில் சுட சுட பிரியாணி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட இணை செயலாளர் ராஜசேகர், உத்தரமேரூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரஞ்சித்குமார் மற்றும் தாவிக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழக முதல்வர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் வெளியானதையொட்டி கோவை புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பாக மாவட்ட துணை செயலாளர் மோகனப்பிரியா தலைமையில் பொங்கல் வைத்தும் கேக் வெட்டியும் பட்டாசு வெடித்தும் ஜனநாயகன் படத்தை தனியார் திரையரங்கு முன்பு உற்சாகத்துடன் கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் சரவணகுமார், ராஜா, சதீஷ்குமார் மற்றும் தாவிக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நடிகரும் தமிழக முதல்வருமான விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் தஞ்சை பட்டுக்கோட்டையில் உள்ள தனியார் திரையரங்குகளில் வெளியானதையொட்டி தாவிக தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் ஏனாதி மதன் ரசிகர்களுடன் இணைந்து ஆட்டப்பாட்டத்துடன் ரசிகர்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினார். திருச்சி காட்டுப்புத்தூரில் உள்ள தனியார் திரையரங்கில் நடிகரும் தமிழக முதல்வருமான விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் வெளியானதையொட்டி படத்தை காண்பதற்காக தாவேக கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் ரசிகர்களும் திரளாக திரண்டனர். பின்னர் நடிகர் விஜயின் பேனர் மற்றும் கட் அவுட்டிற்கு பாலாபிஷேகம் செய்து பட்டாசுகள் வெடித்தனர். தாவேக தலைவரும் தமிழக முதல்வருமான ஜோசப் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தை தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சபரி ஐயங்கரன் தலைமையில் தாவேக நிர்வாகிகள் பெரியகுளம் தனியார் திரையரங்கு முன்பு ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சபரி ஐயங்கரன் அங்குள்ள ரசிகர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து இன்று நடைபெறும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. 26 நாள் உண்ணாவிரதத்தை நிறைவு செய்தார் சோனம் வாங்சுக். விரைவில் குணமடைய இறைவனை வேண்டுவதாக பிரதமர் மோடி வாழ்த்து. தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசை எதிர்த்து பேச முதலமைச்சர் விஜய்க்கு என்ன பயம்? திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது வி தி லீடர்ஸ் அமைப்பு. புதிய கட்சியின் பெயர் மற்றும் கொடியை அறிவிக்கிறார் அண்ணாமலை. நாங்கள் எண்ணெய் விற்க முடியாத ஒரு பிராந்தியத்தில் வேறு யாரும் எண்ணெய் விற்க முடியாது. உலக நாடுகளுக்கு ஈரானின் பகிரங்க மிரட்டல். முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டி. ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இன்று மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.